அம்மா வந்து இங்க எண்ணெய் ஊற்றி ஒரு திரி எத்தனை போட்டோம். இந்த விளக்கு அந்த விளக்கு இங்க ஒரு விளக்கு வைப்பாங்க. அந்த காமாட்சி விளக்கு. இந்த இங்க பிள்ளையார் இருக்கு. பிள்ளையாருக்கு பார்த்து காமாட்சி விளக்கு இருக்கும். காமாட்சி விளக்கு ஃபர்ஸ்ட் ஏற்றிவிட்டு இதுல ஒரு திரி போட்டுங்க, அதுல ஒரு திரி போட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டு இந்த யாகத்தை ஒரு முறை எப்படி முன்னாடி சூடத்தி வார்த்தைன்னு காமிச்சிங்க. அந்த 9 காசுக்கும் கீழே படிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 வாசப்படிக்கு சேர்த்து இப்படி காமிச்சுட்டு ஒரு சுத்தி வந்து அந்த உளுந்து போட்டு உளுந்து கும்பிடுறோம். ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சா கூட போதும். இது இன்னைக்கு முடிச்சிருவோம். நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சு குளிச்சிருங்க. சீக்கிரம் அதாவது ஒரு 5 மணி சூரிய வரத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 மணி. இப்பதான் 6 தான் சூரியன் வருது. சூரிய வரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்து அதே மாதிரி இங்கே விளக்கு ஏற்றுங்க, அங்கே விளக்கு ஏற்றுங்க. இந்த காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் காமாட்சி விளக்குல ஆரம்பிக்கணும். பிள்ளையாருக்கு சூட தீவார்த்தம் காமிக்கணும். அப்புறம் இந்த 9 காசுக்கும் சூட தீவார்த்தம் காமிச்சு சுற்றி வந்து உளுந்து கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சதுக்கு பிறகு நீங்க கலைக்கலாம். கலைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காசு எடுத்து ஒரு வெள்ளை துணியில மஞ்சள்ல தடவிக்கிங்க. துணியில ஒரு பீஸ் இப்படி கட் பண்ணி மஞ்சளை தடவிட்டு நவதானியை அங்க வைப்போம். அந்த நவதானியத்தும் இந்த மேல எங்கெங்க காசு இருக்குன்னு பார்த்தா அந்த காசையும் எடுத்து கொஞ்சம் நவதானி அள்ளி அந்த மஞ்சள் துணியில வச்சு கட்டி இந்த வாசப்படியில கட்டி பண்ணும். இதுக்குள்ளா இருக்க காசை அதே மாதிரி மஞ்சள் துணியில கட்டி நவதானியம் கொஞ்சம் அள்ளி வச்சு இந்த உள்ளார எவ்வளவு காசு இருக்கு அதெல்லாம் கட்டி ஒரு முடிச்சு போட்டு உங்க பீரோல போட்டுக்கலாம். இல்லை சாமி ரூம்ல இந்த மாதிரி விளக்கு இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி விளக்கு குத்து விளக்கு வைக்கிறீங்க, இல்லை அப்படி சின்ன விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா விளக்குக்கு பக்கத்துல வச்சிடலாம். வச்சுட்டு எப்போ சூட தீவார்த்தம் காமிச்சாலும் டெய்லி அது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து இது வந்து அந்த குபேரனுடைய இந்த காசு ஒவ்வொன்றும் ஒரு சாமி குபேரன் மாதிரி. அப்ப அந்த காசை பூஜை பண்ணா காசு வருங்கிறதுக்கு தான் அந்த ஒரு விஷயம். அதனால இந்த உள்ள இருக்க காசு வீட்டுக்குள்ளார தான் இருக்கும். இந்த வெளியில வச்ச காசு வெளியில இருக்கும். வெளியில இருக்கிறது வந்து பணத்தை இழுக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளார இருக்கிறது வந்து பணத்தை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கும் அந்த இந்த மேலாவில இருக்கிற சாமான் எல்லாம் ஒரு சாக்கில் அள்ளி வச்சுட்டு அப்புறம் நீங்க போட்டிருக்க மாலை, இங்க இருக்க பூ, இலை, இங்க இருக்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சாக்கில் வச்சு அள்ளி வச்சுக்கிட்டா என்னைக்காவது ஸ்ரீரங்கமோ இல்லை போற ஓடுற தண்ணி எங்க இருக்கோ நீங்க விட்டுடலாம். இந்த செங்கலை திருப்பி யாருக்கும் கொடுக்காதீங்க. இது நாளைக்கு நமக்கு ஒரு வீடு கட்டுறது இல்ல படி கட்டலாம்ல. படி கட்டக்கூடாது. காடி படிக்கட்டு அது கட்டவே கூடாது. இது சாமி மேல ஏறி நிக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. வீடு எது கட்டினா அதுல மேல ஏற்ற கட்டுறோம் அப்படின்னா சனிமுனையில் வச்சு கட்டுவாங்க. சரி இருக்கட்டும், அந்த மாதிரி பாத்துங்க. இதுல இருக்க மணல் மேலால இருக்கிற மீதி மணலை ஒரு செடிக்கு ஒரு குழியா போடலாம். இல்ல காட்டு இருக்குன்னா காடு இருக்குன்னா உரம் மாதிரி தெளிச்சு விட்டுருலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை கலைச்ச பிறகுதான் நான்வெஜ்ஜுக்கு பிளான் பண்ணா, அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. சரி சரி பால் காய்ச்சறதுக்கு பாருங்க. போங்க சார். அது சுட வச்சாச்சா?